போலாமா? போலாம் சித்தி. வா போலாம். துளசி, ஹாப்பி பர்த்டேமா. உங்களுக்கு யார் சொன்னது? சித்தி நீங்களா சொன்னீங்க? சத்தியமா நான் சொல்லல. விசாலாட்சி அம்மா, உங்களுக்கு எப்படி என் பர்த்டே தெரியும்? சாமி சொல்லுச்சு. பிறந்த நாளை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாக்கும். டேய், தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க. திரும்பவும் நாம இங்க வர வேண்டாம். உங்க அண்ணிய பிக்கப் பண்றோம், அப்படியே காஞ்சிபுரம் போறோம். புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்கடா. ஹலோ, சொல்றா, எல்லாம் ரெடியா? கடவுளே, இன்னைக்காவது விடிவு காலம் பிறக்கட்டும். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க முடியாது. ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. வாடா. இந்தா, இத கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. இதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா? அடிச்சுன்னு வச்சுக்க, தாங்க மாட்டேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தது. உன் கலருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். கட்டிக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். எழுந்து இரு. இந்த இதையும் வச்சுக்கோ. பணம்லாம் வேண்டாமா? இது கொடுத்துருக்கீங்கல்ல, இதுவே போதும். பெரியவங்க கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுவும் உன் பிறந்த நாள் அதுவுமா. வாங்கிக்கோ. சரி, கோயிலுக்கு போயிட்டு கதை அடிக்காம சீக்கிரமா வாங்க. கேசரி பண்ணி வச்சிருக்கேன். சித்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த புடவையை கட்டிக்கலாம். என்ன விளையாடுறியா? அவங்க எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை நீ எப்ப கட்டிக்க போற? நீ முதல்ல போய் இந்த புடவையை கட்டிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். போமா துளசி, போ. டேய், எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. டேய், உங்ககிட்ட தேவையான பொருளை மட்டும் தான் எடுக்க சொன்னேன். நாம லேட் பண்ண துளசி சாமி கும்பிட்டு போயிடுவாரா? டேய், நல்லா கேட்டுக்கோங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னால வெளிய வச்சே அவளை தூக்கணும். சரியா? சரி அண்ணா. சரி, கிளம்புங்க, போங்க. டேய் வாடா. அண்ணா, கோவிலுக்கு போறதுக்கு முன்னால அண்ணிய தூக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அண்ணிய பார்த்ததும் ஆணி ஒழுங்கா பாக்குறீங்களே அண்ணா. தூக்கிடலாமா அண்ணா? டேய், சும்மா இருடா. என்ன கொஞ்சம் ரசிக்க விடுங்கடா. அண்ணா, 2 பேரையும் தூக்கணுமாண்ணே? துளசிய மட்டும் கொண்டு போனா போதும்டா. பக்கத்துல இருக்கிற லக்கேஜை கேன்சல் பண்ணிடுங்க. அண்ணா, கோயிலுக்கு போறதுக்குள்ள அண்ணிய தூக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்னடா பேசாம நிக்கிறீங்க? ஊருக்கு போற ஐடியால இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு துளசிக்கு பிறந்த நாள்ரா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே சாமிய கும்பிட்டுக்கட்டும். ஒரு கணவனா நான் இதை அனுமதிக்கணும். அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கும் அழகு. சரியா? அது சரி. அண்ணிய பார்த்தா ஒரு மாதிரி பேசுறீங்க, பார்க்காதப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க. டேய், சும்மாரா. என்ன தப்பு? எல்லாமே தப்பாதான் இருக்கு. உன் நினைப்புலயே தப்பு இருக்கு. எதுக்கு அழுகுற? அழாம சொல்லு. இல்ல, நீ சொல்றது உண்மைதான் சிவா. எனக்கு யாரு இருக்கா? உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல. ஆனா துளசி உன்னை எடுத்துக்க பாக்குறா. என்னை ஏமாத்திட்டு உன்னை எடுத்துக்க பாக்குறா. அவ நல்லவ இல்ல சிவா. என்னை ஏமாத்த பாக்குறா சிவா. ஜனனி, என்ன பேசுற நீ? துளசி ஏமாத்தினா நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? முடியுமா? இல்ல சிவா, உனக்கு தெரியாது சிவா. உன்னை யோசிக்கவே விட மாட்டா, மயக்கிடுவா. ஜனனி, நீ பேசுறதே காமெடியா இருக்கியா?
ஏன் இப்படிலாம் யோசிக்கிற நீ? என்ன ஆச்சு உனக்கு? சிவா, நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் ஜனனி, நீதான் என் உயிர். நீ என்ன வெறுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் சிவா. நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். மலேசியால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்தியாவுக்கு போகாதன்னு. சிவா எங்க இருக்கானோ அதுதான் என் நாடு, அதுதான் என் உலகம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ இல்லாம இருக்கவும் மாட்டேன். ஜனனி, இப்பாரு, யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஓகே, ப்ளீஸ் அழாதடா, அழாத. இங்க பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு தெரியல, கூப்பிட்டாங்க. வான வர